T20 உலகக்கோப்பை 2026 தொடர் நடைபெற உள்ளதால் அதற்கேற்ப ஆசிய கோப்பை தொடர் T20 ஃபார்மேட்டில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் துவங்க உள்ள ஆசிய கோப்பை 2025 தொடரில் இந்திய அணியை தரமாக கொடுக்க PCCI முடிவு செய்து வருகிறது. இதில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சாளர்கள் இடங்களை சுலபமாக தேர்வு செய்ய வாய்ப்புள்ளது. ஆனால் விக்கெட் கீப்பர் இடத்திற்கு 5 முக்கிய வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்திய அணியில் முதன்மை விக்கெட் கீப்பராக இருக்கும் ரிஷப் பந்திற்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் பொழுது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதிலிருந்து குணமடைந்து வருகிறார். இருந்தாலும் இவரை தேர்வு செய்வது கொஞ்சம் கடினம்தான் என கூறப்படுகிறது. ரஞ்சித் கோப்பை தொடரில் ஆட மறுத்தார் என்பதற்காக இஷான் கிஷனை கடந்த பல தொடர்களில் புறக்கணித்து வருகிறார்கள். இதனால் பயந்து போன இஷான் கிஷன் கிடைக்கும் அனைத்து உள்ளூர் தொடர்களிலும் விளையாடி ஃபார்மை நிரூபித்து வருகிறார். இந்திய அணியில் டாப் ஆர்டர், மிடில் வரிசை என இரண்டிலும் அபாரமாக செயல்படக்கூடிய KL ராகுலை சமீப காலமாக ஒரு நாள் டெஸ்ட் ஃபார்மேட்டில் மட்டுமே ரெகுலராக விளையாட வைத்து வருகிறார்கள். இவரையும் ஆசிய கோப்பையில் விக்கெட் கீப்பராக தேர்வு செய்வது குறித்து BCCI பரிசீலிக்கும் என கருதப்படுகிறது. இந்திய அணிக்காக 3 T20 சதங்களை அடித்துள்ள சஞ்சு சாம்சன் ஆனால் அதிக முறை செட்டில் ஆவதற்குள் அவுட் ஆகிவிடுகிறார். இதுதான் அவரிடம் இருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இருப்பினும் சமீப காலமாக ரெகுலராக இந்திய T20 அணியில் இடம் பிடித்திருந்த காரணத்தினால் ஆசிய கோப்பை அணி தேர்வில் இவர் பேரும் நிச்சயம் இருக்கும் என கருதப்படுகிறது. இந்திய அணியின் பேக்கப் விக்கெட் கீப்பராக இருக்கும் ஜிதேஷ் சர்மா IPL 18வது சீசனில் RCB அணிக்காக தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டார்.